ஆனா அந்த 3 ஃபிலிம்ல தனுஷெல்லாம் நடிக்கிறத விட நீங்க நடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சார் சார் ரொம்ப பிடிச்ச படம் சார். பேசவே கூடாது. சொல்ற பசங்களாம் பாவம். அண்ணே நாளா லவ் ஃபெயிலியர்ல இருந்து சூசைட் அட்டென்மெண்ட் லெவல் போனேன். உங்களோட வீடியோஸ் அப்புறம் மற்ற வீடியோ நீங்கள் போடுறத பார்க்க எங்களை பார்க்கணும்னு ஆசை. நான் சாகணும்னு நினைக்கிறப்பெல்லாம் என் மச்சானை தான் நினைச்சு பார்ப்பேன். இந்த உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு? எல்லாருக்கும் பிசியோதெரபினாலே திவாகர் முகம் தான் வரும். ட்ரீட்மெண்ட் வைஸும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கேன். நான் கிளினிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல பலந்து கொட்டப்பட்டதுமா பொதுமக்கள் சொல்ற கருத்து தான். அவர் நல்லா பண்ணிருப்பாரு இந்த கேரக்டர். சிம்புவோட ஒரு என்ன விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு. இன்னொரு நம்ம பிறவிலேயே நல்ல நடிகர் இல்ல, குறை சொல்ற மாதிரி நம்ம நடிப்பு கிடையாது. நம்ம நடிப்பே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்ல யாரும் குறை சொன்னதில்ல. நல்லா நடிப்பே பல வகையான டேலண்ட். சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது. நீங்க எதனாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச பேச்சு எதனாச்சும் பேசி காமிங்க சார். என்முறை மருத்துவர்களே, நம் பிசியோதெரபி துறை பிறந்த இடம் போர்க்களம். 2ஆம் உலகப் போர் அன்றுதான் நாம் பிசியோதெரபி துறை பிறந்தது. போர்க்களத்திலே பிறந்து இன்று போர்க்களத்தில் போர்ப்படை வீரர்களாக யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய போர் முழக்கம் மத்திய அரசின் மாநில அரசின் செவிப்பறையை கிழித்தெறிய வேண்டும். சிறப்பு சார், சிறந்த பேச்சாளர் சார். நீங்க நல்லா பண்றீங்க. இதை நீங்க பண்ணி போடலாம்ல சார்? இது நல்லா இருக்குல்ல? அதுவும் தான் போடுவேமா, நிறைய ஊட அந்த மாதிரி விஷயங்களும் போட்டிருப்பேன். எல்லாமே கலந்து தான் போடுவேமா. டீச்சிங் வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன், ட்ரீட்மெண்ட் வீடியோ போட்டிருப்பேன், பேஷன்ஸை வச்சு டீச் பண்ணி போட்டிருப்பேன். டீச்சிங் வீடியோஸ்னு சொல்லிட்டு ஒயிட் கோட் ஸ்டெத்தோஸ்கோப்லாம் போட்டிருப்பேன் பாருங்க. ஒவ்வொரு கண்டிஷன் வைஸ் போட்டிருப்பேன். அனாட்டமினா உடற்கூறுவியல்மா, அந்த டீச்சிங் கிளாஸஸ்மே உள்ள நிறைய போட்டிருக்கேமா. எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கனால யாரையுமே நம்மளை எதிர்த்து சொல்ற லெவல் வச்சுக்கிற மாட்டோமா. ஸ்டார்டிங்ல வந்துட்டு 0 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட 64K கிட்ட தாண்டி போயிட்டு இருக்கீங்க. இந்த வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயமா பாக்குறீங்களா, இல்ல நம்ம ஏதாச்சும் ஆபத்து வரும், ஏதாச்சும் ஒரு கெட்டது நடக்க? வளர்ச்சி தானமா இது. எதுக்கு நம்ம வளர்ச்சி பாதை தான் அது. ஏன்னா இப்ப நீங்க சொல்லிருங்க சைபர் கிரைம் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது வந்து வளர்ச்சி வர வர எதிரிகள் அதிகமாவாங்கம்மா. என்ன ரீசனா ஒன்றும் இல்லை, பொதுமக்கள் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம யாரும் எந்த ஒரு யூடியூபருக்கும் போட்டி கிடையாது. யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அவங்களோட போய் சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஏதாவது என்னோட பிசியோதெரபி துறையை பத்தி தப்பா பேசினா மட்டும் தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். என்னை பத்தி பேசினாங்கன்னா யாருக்கு பிடிக்கல நான் கமெண்ட் டெலிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஸோ எதிரிகள் யாரும் இல்லை. எங்க துறையிலேயேமா கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நான் பிசியோதெரபி துறையிலையும் எல்லாருக்காகவும் பொதுவாக உழைப்பேமா. வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்கள்கிட்டையும் காசை வாங்கி அவங்களை ஏமாத்தி, இப்ப MTM இருக்குல்ல, மக்களை தேடி மருத்துவம், முதலமைச்சர் ஐயா அவர்கள் நல்ல எண்ணத்தோட ஆரம்பிச்சு வச்சாங்க. அந்த டெம்பரவரி போஸ்ட்டுமா, அது டெம்பரவரி போஸ்ட் வந்து பெர்மனன்ட் ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி காசு கலெக்ஷன் பண்றதும், சேலரி உங்களுக்கு அதிகமாக்கி தரேன், என் அக்கௌண்ட்ல காசு போடுங்க, இந்த மாதிரி நிறைய பேர் அதை தவறா பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்றாங்க. நான் என்ன பண்றேன், டெம்பரவரி போஸ்ட் பெர்மனன்ட் ஆகாது, அக்ரிமெண்ட்லயே அவங்க சொல்லிடுறாங்கம்மா. ஓகேங்களா? NHM நேஷனல் ஹெல்த் மிஷன் தான் பிசியோதெரபி மருத்துவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அதுல 2 விஷயம் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க அக்ரிமெண்ட் காப்பில. ஒன்னு வந்து டெம்பரவரி போஸ்ட் பெர்மனன்ட் ஆகாது, இன்னொன்று வந்து சம்பளம் ஊதியம் உயராது. அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி தான் அவங்க ஜாப்ல ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சம்பளத்தை ஊதியத்தை உயர்த்தி வழங்கி தரேன், உங்களுக்கு நான் அதை பண்றேன், அதுக்காக அக்கௌண்ட்ல போடுங்க, பிசியோதெரபிஸ்டுகளை வாட்ஸ்அப் குரூப்ல சேர்க்கறதுக்கு நீங்க காசு கொடுங்க, இந்த மாதிரி இல்லாம நம்ம மக்களை ஏமாத்துறது. ஸோ நிறைய அப்பாவி பெண்கள்லாம் ஏமாறுறாங்களேன்னு அதுவுமே தப்பு பண்ணவனுக்கு நான் எதிராக போகல, பொதுப்படையா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன், இந்த மாதிரி பணம் கொடுத்து ஏமாறாதீங்கன்னு. ஸோ அதை அவங்க மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, நேரம் பார்த்து நம்ம வளர்ச்சியின் உச்சகட்டத்தில் இருக்கோம். இப்போ முக்கியமான ஃபோன் கால்ஸ்லாம் வரும். அந்த காலுக்கும் இந்த காலுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு ஃபோன்மா. இப்போ என் ஃபோனை நான் தப்பு சொல்லலாட்டி எடுத்து பாருங்க, எத்தனை மிஸ்டு கால் பாருங்க, எவ்வளவு நிமிஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ இது ஒரு கேங்காவே பிளான் பண்ணி பண்றாங்கம்மா. ஸோ அதனாலதான் காவல்துறையில வேண்டாதவங்க எல்லாம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்க. அது வெளியில இருந்து கிடையாது, எங்க துறையிலேயே தான் பிரச்சனை. உங்க துறையில இருந்தே வருது. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா வீடியோஸ்ல பாத்துட்டு இருக்கு, அதுல நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து பிசியோதெரபிஸ்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, எங்க துறையை அசிங்கப்படுத்தாதீங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வீடியோ பண்ணி ஒரு துறையை ஏன் அசிங்கப்படுத்தி பண்றீங்கன்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க சொல்ற கேட்டகரி ஆளுங்க தான் பண்றாங்களா? அது நிறைய பேர் ஜெலஸ்ல பண்ணுவாமா, பொறாமையில பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பிசியோதெரபிஸ்ட் திவாகர், டாக்டர் திவாகர்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் பிசியோதெரபினாலே திவாகர் முகம் தான் வரும். ட்ரீட்மெண்ட் வைஸும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கேன். நான் கிளினிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல பலந்து கொட்டப்பட்டதுமா. ஒரு டீச்சிங் வீடியோலாம் லைவா வந்து பண்ணுவேன். பிசியோதெரபி துறையை கெடுத்துட்டான்னு இது எந்த விதத்துல சொல்ல முடியும்? அதெல்லாம் பொறாமையிலேயே காழ்ப்புணர்ச்சியிலையும் பேசுறதுமா. நீங்களே சொல்லுங்க, என்னால பிசியோதெரபி துறை வந்து எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்குமா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த துறை வந்து ஃபேமஸ் தான், ஃபேமஸா தான் இருக்கு. இப்போ நீங்க பண்றதுனால அப்படி இல்லம்மா. பிசியோதெரபி துறை தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் பிசியோதெரபின்னு தெரிஞ்சிருக்கும். அதுல நானே ஃபீல்ட பத்தி பேச வச்சிருக்கேன். செஸ்ட் பிசியோதெரபினா என்னன்னு கேட்டீங்க, உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாது. இப்படி எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கா? செஸ்ட் பிசியோதெரபினா என்னென்ன கேசஸ் எல்லாம் இவங்க பாக்குறாங்க, அதுல எவ்வளவுனா அவங்க டீப்பா சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, அந்த மாதிரி எலாபரேட்டடா அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் சோசியல் மீடியால.
ஸோ என்னால் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு தான் ஆகுது. இதை விட ஒரு நிறைய டாக்டர்ஸ்க்கே தெரியாதுமா. என்னோட வீடியோ பார்த்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. பெட்ஸோரா, அதுக்கு ஃபிசியோதெரப்பியில் என்ன பண்ணலாம். ஃபிசியோதெரபிஸ்டே எல்லாரும் எல்லாத்தையும் படிப்பாங்கம்மா. செலெக்ஷன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் டெக்னிக் தெரியாது. ஸோ நான் பண்ணுற டெக்னிக்லாம் வந்து பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்கும். இதுக்கு இதை அப்ளை பண்ணால் உடனே கிளியர் ஆகும். அதை பார்த்து பார்த்து நிறைய வளர்ந்து வர்ற மாணவர்கள் கற்றுக்குறாங்கம்மா. யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாமா, ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸு. ஸோ அதனால் அதுக்கு நிறைய பேர் பொறாமையாகுறாங்க. நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னு? ஏன்னா ஒரு வயசானவங்க ஒரு லேடியை எடுத்து நீங்கள் போட்டிருக்கீங்க. பட் அவங்களுக்கு தெரியுமா? அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கள தான் வீடியோ எடுப்போமா, பிடிக்காதவங்கள எடுக்க மாட்டோம். அவங்களோட ஆமாம்மா, தெரியும். அவங்களுக்கு வந்து விருப்பப்பட்டு தான் நான் எடுப்போம். தெரியாதவங்ககிட்ட வந்து நம்ம அந்த டச்சை வச்சுக்கிற மாட்டோமா. சிலர் விருப்பப்படவும் மாட்டாங்கம்மா, அவங்களெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். இன்னொன்று, நம்ம பண்றது தப்பு இல்லையலாமா. ஒரு கார்பெண்டர் அவன் பண்ற தொழில எடுத்து போட்டு விடுறான், கொத்தனார் அவன் பண்ற தொழில எடுத்து போட்டு விடுறான். நம்ம வந்து நோயாளி எங்க கிட்ட க்ளோஸ் ஆனவங்க தான் முகத்தை காட்டி போடுங்க, இதுல என்ன இருக்குன்னுவாங்க. சிலர் வந்து முகம் தெரிய வேணாம் நீங்க போட்டு விடுவாங்க, சிலர் வேண்டவே வேண்டாம்ன்றாங்க, அவங்கள விட்டுருவோம். இது வந்து விழிப்புணர்வுக்காக தான், அவங்களோட பெர்மிஷனோட தான் பண்றீங்க. ஆமா ஆமா. ஏன்னா அது பாக்குற மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதை வந்து பெருசா கொண்டு வரதுலமா. பொதுமக்கள் வந்து ஏன் அப்படி பண்றலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம துறையிலேயே வந்து சிலர் பொறாமையாவாங்க. ஏன்னா என்னோட ஸ்கில் அதுல வெளிப்படும். பேஷண்ட்டை வச்சு நான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றேன்றப்ப என்னோட ப்ரொஃபஷனல் நாலேஜ் வெளிப்படும். அதை பார்த்து நிறைய பேர் ஜெலஸ் ஆவாங்கல்ல. கண்டிப்பா சார். ஓகே சார், சினிமால எந்த ஆக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சினிமாவில் நிறைய பேர் பிடிக்குமா. தனுஷனா பிடிக்கும், தனுஷனா பிடிக்கும், சிம்பண்ணா பிடிக்கும். ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் பிடிக்கும். நான் பேரை சொல்றேன், ஒன்னொன்னா இது அவங்க கிட்ட பிடிக்கும்ன்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. விஜய் அண்ணா பத்தி சொல்லுங்க. விஜய் சாரா, அவரு டான்ஸ் பயங்கரமா எல்லாமே நல்லா பண்ணுவாருமா. அதனால விக்ரம் அவரும் அப்படிதான். அது அவர் ஒரு கமலஹாசனுக்கு ஈக்குவலான ஒரு கேட்டகரி நடிப்பு. கமலஹாசன் அவர்கள் ஒரு பெரிய லெவல்லமா. சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு சிவாஜி கணேசன் அவர் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளவு பெரிய ஒரு எல்லாமே இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டைல் மன்னனு. ஜெயம் ரவி அவர் ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதர். பொதுமக்கள் சொல்றது வந்து எனக்கு அதிக கமெண்ட்ஸ் வர்றது வந்து, ஆனா அந்த 3 ஃபிலிம்ல தனுஷனா நடிக்கிறத விட நீங்க நடிச்சிருந்தா நல்லா இருக்கும். சரி சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார், பேசவே கூடாது சார். இல்லம்மா, கமெண்ட்லாம் போடுறா. அதாவதுமா ஒரு விஷயம் நல்லா ஏற்கனவே கூட சொன்னதான், மெச்சூரிட்டியா நம்ம இருக்கோமா. எல்லாருக்குமே தெரியும் அவன் ஓட்டுறதுக்கு பண்றானா ரியாலிட்டியா பண்றான்றது நம்மளுக்கே தெரியும். நிறைய பேர் இல்லம்மா சொல்ற பசங்க எல்லாம் பாவம். அண்ணே நாளா லவ் ஃபெயிலியர்ல இருந்து சூசைட் அட்டன் பண்ற லெவல் போனேன். உங்களோட வீடியோஸ் இல்ல ஜென்ரலாமா அவர் லவ் ஃபெயிலியர் ஆகி அந்த மாதிரி இருக்காரு. ஸோ இந்த வீடியோலாம் பாக்குறப்ப எங்களுக்கு உணர்ச்சி போங்க நல்லா இருக்குனே. அதுவும் அந்த 3 ஃபிலிம் நீங்க பண்ணதான் எனக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் எடுத்துச்சு. அப்புறம் மற்ற வீடியோ நீங்கள் போடுறத பார்க்க எங்களுக்கு வாழணும்ன்ற ஆசை வந்துச்சு. ஸோ அதுவும் நான் சொன்னேன்னு சொல்லல, பொதுமக்கள் சொல்ற கருத்து தான். அவர் நல்லா பண்ணியிருப்பாரு இந்த கேரக்டரை. அதே மாதிரி மன்மதன்ல வந்துட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த இந்த சீன் பண்ணியிருப்பேன், முகல ரத்த வடி இருப்பேன். அதுவுமே நிறைய பண்ண. சிம்புவோட இவர் என்ன விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு. மக்கள் போட்ட கமெண்ட் சொல்ல வரேன். ஓட்டுறதுக்கும் நம்மளுக்கு ரியலா போடுறதுக்கும் நம்மளுக்கே தெரியுமா. இன்னொன்று, நம்ம தான் இப்போ பிறவிலேயே நல்ல நடிகர்களை. நம்ம நடிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்லேயே யாரும் குறை சொன்னதில்ல. ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் ஃபாதர் இருக்காரா அப்ரிஷியேட் பண்ணுவார், ஸ்கூல் கிளாஸ் மாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, கிளாஸ்மேட்ஸு ஃப்ரெண்ட்ஸும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. குறை சொல்கிற மாதிரி நம்ம நடிப்பு கிடையாது இல்லையா. கரெக்ட் சார், டேலண்ட் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட்னா என்ன சார்? இப்போ திடீர்னு வந்துட்டு உங்க டேலண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா? எல்லாமே நான் பண்ணுவேன்மா. நல்லா படிப்பேன், நல்லா நடிப்பேன், பல வகையான டேலண்ட் எதனாலும் நல்லா பண்ணுவேம்மா. ஓகே, பாடவும் செய்வீங்களா சார்? பாடவும் செய்வோமா. என்ன சார் பாட்டு பாடுங்க சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாடி காமிச்சேன். ரெண்டு வாட்டிலாம் பாட மாட்டீங்க. சரி ஓகே பாடுறேம்மா. பாட்டு காதலுக்காக ஒரு பாட்டு ரெடி கேட்குங்க. சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது, மழை சுடுகின்றதே அடி இது காதலா, வெயில் குளிர்கின்றதே அடி இது காதலா, இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவான. இல்ல நல்ல மல்டி டேலண்டட்லாம் சார். சூப்பர் சூப்பர். பாடவும் செய்வீங்க, ஆடவும் செய்வீங்க, நடிக்கவும் செய்வீங்க, படிக்கவும் செய்வீங்க. செம்ம டேலண்ட் சார். இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தானா சினிமா கண்டிப்பா உங்களுக்கு இது பண்ணும் சார். வேற ஏதாச்சும் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கா உங்களுக்கு? சோசியல் மீடியா அப்படின்றதுமா நிறைய நானும் பார்த்தேன். ஒரு மக்கள் வந்துமா யார் மனசையும் புண்படுத்தாம அதை என்ஜாய் பண்ணுமா, யாரையும் ட்ரோல் பண்ண. அதான் ட்ரோல் மீன்ஸ் சின்ன சின்ன ட்ரோல் ஓகே, யாரும் மனசையும் புண்படுத்தாம நேர்மையான முறையில், அதுவும் ஆபாசம் இருக்கக்கூடாதுமா, நேர்மையான முறையில் நம்ம திறமையை காமிச்சு அங்கீகாரம் வாங்கணுமா. அதுதான் எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயமா. அதே மாதிரி சோசியல் மீடியால நிறைய மணி லூட்டிங் நடக்குதுமா. ஒரு காசு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க தான் தெரியும். ஸோ அதை தவறா பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது, அதையும் நான் இதுவாகுறீங்க. ஆமாமா. இப்போ சோசியல் மீடியால அதிகமா வைரல் ஆகிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வகை வகையா இருக்கக்கூடிய அக்காங்க பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க.
அந்த டிவோஷனல் சைடுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஜிம்முக்கு ஒரு அக்கா இருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அக்காஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க? நான் ரொம்பலாம் யாரையும் அவ்வளோ ஃபாலோ பண்ண மாட்டேன். அவங்களும் இந்த மாதிரி வைரல் ஆனாங்க சார். அவங்களும் டேலண்ட் மூலியமா தான் வைரல் இருக்காங்க. நீங்க அவங்கள ஃபேவரட் யாருன்னு சொல்லுவீங்களா? அவங்க வீடியோ பார்த்ததே இல்லையா நீங்க? அப்படிலாம் ரொம்ப யாரையும் நான் ஃபாலோ பண்ணது இல்லைம்மா. ம். வேணுமா நான் இன்ஸ்டால நல்லா ஃபாலோ பண்ணது சுருதிகாசன் அக்காவை பாட்டிருப்பேன். அவங்களோட சாங்ஸ் பாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. வாய்ஸ் ஸ்டேஜ் ஃபேரே இல்லாமல் சூப்பராக பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தா நல்ல ஒரு பிடிக்கும். வேற யாரும் பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ரொம்பலாம் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டேன் சார். அவ்வளோதானே சார். சோஷியல் மீடியால நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டாலும் பார்த்து போடுங்க. ஆபாசமா எதுவும் போடாதீங்க. அதுதான் உங்களோட நோட்டா. நல்ல விதமா பயன்படுத்துங்கன்னு சொல்றேன் சார். எனக்குன்னு இல்லை, நான் வந்து அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை சார். ஓகே. சரி சார். நிறைய விஷயங்கள் பண்ணுங்க சார். யார் என்ன சொன்னாலும் உங்களோட பயணத்தை நோக்கி நீங்க போயிட்டே இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் சார். உங்களோட பொண்ணான நேரத்துக்கு நன்றி. தேங்க்ஸ். இதே மாதிரி ஒரு அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோல சந்திக்கிறேன். Until then, டாடா பை. See you. Take care from me, Rahul signing off. Thank you so much. நன்றி, வணக்கம்.